வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நல்ல காரசாரமான ஒரு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காளான் பெப்பர் ஃப்ரை பண்ணலாம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 எண்ணிக்கையில், தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் தேவைக்கேற்ப, 3 பச்சை மிளகா, ஒரு பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் அளவுக்கு. காளானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிங்கன்னா காளான் வெந்து வரும்போது ரொம்ப சுருங்கி போயிடும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இந்த பெப்பர் ஃப்ரைக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான மசாலா பொடி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஏன்னா பெப்பர் சேர்க்குறனால 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா பொடி எல்லாமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. காளான் வேகும் போதே தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா இது கிரேவி மாதிரி ஆகிரும். இப்போ காளான் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கால் கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருந்தோம். காளான் வேக வேக நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அதிலே காளான் நல்லா ஃப்ரை ஆயிரும். காளான் ரெடி ஆயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. இப்போ பூரி ரெடி பண்ணிக்கலாம். பூரிக்கு ஏற்கனவே மாவு எல்லாமே பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தேய்ச்ச மாவை இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நல்லா புசு புசுன்னு பூரி ரெடி ஆயிரும்.
மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரைஸு, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பூரியோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.